முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி தலைமையில் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கோவையில் உள்ள மிகவும் பழமை வாய்ந்த புனித மைக்கேல் தேவாலயத்தில் பங்கு தந்தையை சந்தித்து அதிமுகவிற்கு ஆதரவு வாக்கு சேகரித்தனர். அதன் பிறகு முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்ப்போம். வெற்றி வேட்பாளர் ராமச்சந்திரன் அவர்களும் அதேபோல சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலர் ரமணஜன் அவர்களும் இதேபோல சிங்கனூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராம் அவர்களும் நாங்கள்லாம் வந்து கோவை, பொள்ளாச்சி, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு 5 நாடாளுமன்றத்துடைய வெற்றி வேட்பாளர்களுக்கு ஆதரவு கேட்டு பேராயர் மதிப்புக்குரிய போற்றுதலுக்குரிய பிஷப் ஐயா அவர்களை சந்தித்தோம். இன்றைக்கு கோவை நாடாளுமன்றத்தில் ராமச்சந்திரனுடைய வெற்றி பிரகாசமாக இருக்கிறது. இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்கள் எல்லாம் இன்றைக்கு அதிமுக தான் கோவை மாவட்டத்துக்கு அத்தனை திட்டங்களும் கொண்டு வந்திருக்கிறது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 3 வருட ஆட்சியிலே திமுக எந்த திட்டமும் கொண்டு வரவில்லை. அதே போல் இன்றைக்கு மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி, அதே போல் அதனுடைய தலைவர் இங்கே வேட்பாளர் போட்டியிடுற அண்ணாமலை அவர்களும் இன்றைக்கி தான் நிறைய வாக்குறுதி கொடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி தலைவராக இருந்த ஒரு உண்மை பலனுக்காகவே இன்றைக்கு 520 வாக்குறுதி திமுக எப்படி கொடுத்ததோ அதே தான் இன்றைக்கி அவர் கொடுத்த 100 வாக்குறுதிகள். ஆகவே மக்கள் இன்றைக்கி தெளிவாக இருக்கிறார்கள். கண்டிப்பாக கோவை மாவட்டத்தை மிகப்பெரிய வளர்ச்சிக்கு கொண்டு சென்ற இதுவரையும் அத்தனை திட்டங்கள் கொண்டு வந்தது அதிமுக தான் என்று மக்களுக்கு தெரியும். ஆகவே இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக ராமச்சந்திரனுடைய வெற்றியும் அதே போல் பொள்ளாச்சி, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி 5 வேட்பாளர்களுடைய வெற்றி உறுதியாக இருக்கிறது. இப்போ உதயநிதி என்ன சொல்றாருன்னா இல்லை, நாங்கள் வந்து மக்களை நம்பி நிற்கிறோம், அவ்வளோதான். நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், மக்கள் நம்பி இருக்கிறாங்க. அவங்க வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பணத்தை நம்பி நிற்கிறாங்க. தேர்தல் விதிமீறலை மீறதா அண்ணாமலை மீது ஒரு குற்றச்சாட்டு நிலை வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 3 இடத்துல வழக்கு பதிவு பண்ணிக்கிறாங்க. நான் டிவியில் பார்த்தேன். அதாவது விதிமுறைக்கு உட்பட்டு அது ஒரு காவல்துறை அதிகாரி இருந்த அண்ணாமலை அவர்கள் நீங்கள் தான் அவர்கிட்ட கேள்வி கேட்கணும். ஏன்னா அவர் உங்கள்கிட்ட தான் அதிகமாக அரசியல் பண்ணுறார். களத்தில் இல்லை. அவர் மீடியாலையும் சோசியல் மீடியாலையும் தான் அவர் ஃபுல்லாக அரசியலே இருக்குது. நாங்கள் களத்தில் இருக்கிற இல்லை, களத்தில் வந்து நாங்கள் இருக்கிறோம், அவர் இல்லை. அதே போல் இன்றைக்கு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சட்டத்தை மட்டும் மீறல, அதிமுக அழிப்போம், எடப்பாடியாரை ஒழிப்போம், இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்கார். ஆகவே இன்றைக்கு நாங்கள் வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்கிறோம், திட்டங்கள் கொண்டு வந்துருக்கிறோம், மக்களோட மக்களை நாங்கள் இருக்கிறோம். ஆகவே மிகப்பெரிய வளர்ச்சியை நாங்கள் கொடுத்துருக்குறோம். 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை கொடுத்துருக்குறோம். ஆகவே நாங்கள் வந்து எங்களுடைய பிரச்சாரம் சரி, எங்களுடைய ராமச்சந்திரனுடைய வெற்றியும் உறுதி செய்யப்பட்டது. எங்களுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்கள், தொடர்கள்லாம் சிறப்பான முறையில் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். வெற்றி உறுதி. உதயநிதி என்ன சொல்கிறா அப்படின்னா, 10 ஆண்டுகளாக அதிமுக பிஜேபி கிட்ட போய் அடிபணிஞ்சதுனால தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியே, உரிமைகள் எல்லாமே போயிடுத்துன்னு சொல்லி எல்லா பக்கத்துலையும் அவரோட பிரச்சாரம் இருக்கிறது. 38 எம்பி திமுகவில் என்ன பண்ணாங்கன்னு நீங்கள் தான் அவங்கள்ட்ட கேட்கணும். அவர் பதில் சொல்லும்போது 38 எம்பி வச்சுட்டு எதுவுமே திமுக செய்யலை. 37 எம்பி வச்சுருந்தோம் 2014. எடப்பாடியார் உத்தரவு கிணங்க பார்த்திங்கன்னா காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத போது கிட்டத்தட்ட 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கி காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்து தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்தார்கள். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்த கட்சி அதிமுக, புரட்சித்துறை அம்மா அவர்கள், எடப்பாடியார் அவர்கள். முல்லை பெரியார் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கச்சத்து பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது பார்த்திங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கும்போது அம்மா வந்து வழக்கு போட்டாங்க. அதுக்கு மேலே ஆளுங்கட்சியானதும் வருவாய்த்துறையை இணைச்சி வழக்கை தொடர்ந்து நடத்திட்டு இருந்தாங்க. ஆகவே அதே போல் இன்றைக்கு காவிரி பிரச்சனை, இன்றைக்கி ஒவ்வொரு பிரச்சனையும் பார்த்திங்கன்னா இலங்கை தமிழர் பிரச்சனை வந்து எல்லாமே அதிமுக தான். 69% இடஒதுக்கீடு எல்லாம் மீட்டெடுத்தது அதிமுக தான். ஆகவே வந்து மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய உரிமையே இல்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு திமுகவுடைய எதிர்ப்பலை இன்றைக்கு கடுமையாக இருக்கிறது. திமுக வேட்பாளர் களத்தில் போகவே முடியறதில்ல. இன்றைக்கி எடப்பாடியாருடைய பேச்சு, அவருடைய உண்மைத்தன்மை, நாட்டு மக்களுக்கு என்னென்ன செஞ்சோம் அம்மாவுடைய ஆட்சியில் எடப்பாடியார் இருக்கும்போது, திமுக என்னென்ன செய்யலைங்கிறது இன்றைக்கி அவருடைய பிரச்சாரம் இன்றைக்கு பிரம்மாண்டமாக இருக்கிறது. மக்கள் முழுமையாக ஏற்றுட்டாங்க. ஆகவே முழுமையான வெற்றி அதிமுகவுக்கு. நன்றி, வணக்கம். மோடி பக்கம் வர்றதாகவும் அதிமுக தலைவர்கள் ஏசி ரூம்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, வெளியே வந்தாதான் கலை நிறுவனத்தை அண்ணாமலை சொல்லியிருக்காரு.
நாங்கள் வந்து ஏ திருமலுக்கு சொல்கிறது அவர் தான். அதே போல் சில பத்திரிகைகள் அப்படி வந்து வெளிப்படையாக வந்து அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு சிலர் தான் நடுநிலைமையாக இருக்காங்க வெளிப்படையாக. இன்னும் சொல்லப்போனால் தினமலர் பத்திரிகை வந்து கண்டிப்பாக பாரதிய ஜனதா பத்திரிகைன்னு பேர் வச்சுக்கலாம். இன்றைக்கி அப்படியே ஆகிப்போச்சு. அவங்க ஒரு கருத்து கணிப்பு போட்டிருக்காங்க பாருங்க, அதிமுக 18%. சரி, இப்போ ஒரு சவால் விடுறோம். எடப்பாடியார் பேசிட்டார், நீங்கள் இந்த 18% அதிமுக சொல்லியிருக்கீங்கள, அதே போல் எல்லாமே நீங்கள் போட்டுக்கிற பர்சன்டேஜ் அதிமுக வாங்காமல் இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றி அடையுது. அந்த பர்சன்டேஜ் போட்டுக்கிறீங்கள, நீங்கள் சர்வேன்னு போடுறீங்க. இது வந்து எழுதி கொடுக்கப்பட்டு வெளிப்படையாக பாரதிய ஜனதா கட்சி இப்படி போடணும். பாரதிய ஜனதா கட்சிக்கு 37%, இப்படி 30% போடுறீங்க, 28% போடுறீங்க, 3% இருக்குது பாரதிய ஜனதா கட்சி. இதுக்கு இப்படி போடுறீங்க. இப்படி வந்து ஒரு இப்படி நடுநிலைமையான பத்திரிகைன்னு எப்படி சொல்ல முடியும்? தினமலரை ரொம்ப வருத்தம். நீ மக்களே வந்து இன்னைக்கு இப்படி வந்து போயிட்டாங்கன்னு சொல்லி போட்டு வெளிப்படையாகவே வந்து நீ பாரதிய ஜனதா கட்சி பத்திரிகைன்னு சொல்லிட்டு போயிடலாம். இப்படி தான் நடக்குது. இதை நீங்கள் அண்ணாமலை பேசுகிறது அப்படி தான். ஏசி ரூமில் யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். மீடியாலையும் ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லேயும் மட்டும் இன்னைக்கு சந்திச்சுட்டு இருக்கிறது யாருன்னு தெரியும். களத்தில் கீழ்மட்ட மக்களிடம், அதே சாதாரண மக்களிடம், ஏழை மக்களிடம் அதிமுக இருக்கிறது. அதிமுக திட்டங்கள் இருக்கிறது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்தாலும் கூட திட்டங்கள் மூலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு முழுமையாக களத்தில் நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம். அதிமுக மட்டும்தான் எங்களுடைய வேட்பாளராக இருக்காரு. நன்றி, வணக்கம்.